Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 17/1/2025 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 969, போன வாரம் ரிசல்ட் வந்து 727 வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி பப்ளிக் வீடியோ நம்மளால் போட முடியல. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 929 வந்திருக்கு. ப்ளே பண்ணி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோ கேல்குலேஷனை பார்த்துருவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு லாஸ்ட் மந்த்து 3வது வாரம் வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ரிசல்ட் வந்து 969. அதுக்கடுத்த வாரம் 809. அதுக்கடுத்த வாரம் 858. அண்ட் போன வாரம் 727. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 929. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் மந்த்து 969 வந்த மெயின் ரூட்டில் முதல் நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 969 எப்படி வந்தது? அதுக்கு 2 ரூட் இருக்குது. அதாவது வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமைலேருந்து எடுக்கிறோம், புதன்கிழமைலேருந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு புதன்கிழமைலேருந்து மேட்ச் பண்ணி காட்டுறேன். புதன்கிழமை ரிசல்ட் வந்து 408 போன மாதம். அதோட க்ளூ நம்பர் வந்து 514. 514ஓட பவர் நம்பர் வந்து 069. 069 ஏ போர்டில் வந்துட்டு ஒன்று மைனஸ் பண்ணால் 969 வந்துடும். நமக்கு ரிசல்ட்டு 969 தான். 514ஓட க்ளூ நம்பர் 514ஓட பவர் வந்து 069. 69 ஏ போர்டு மட்டும் ஒன்று மைனஸ் பண்ணால் 969 நமக்கு ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட் இல்லாமல் நேற்று ரிசல்ட்டோட 116ஓட க்ளூ நம்பர் 222. 222ஓட பவர் நம்பர் 777. ஓகே, 222ஓட க்ளூ நம்பர் 777க்கு ஏ போர்டில் ஒன்று மைனஸ் ஆச்சுன்னா 677 வரணும். ஓகே, நாளைக்கு வந்து 777 கூட வரலாம், அல்லது 677 வரலாம். கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து வியாழன் டு வெள்ளி, வியாழக்கிழமை 110, வெள்ளிக்கிழமையோட 969க்கு எப்படி மேட்ச் பண்ணுறேன்னு பார்த்தா 110ஓட க்ளூ நம்பர் வந்து 221. பிசி 21. ஒரு போர்டு பவர் பண்ணோம்னா 71 வரும். இந்த 71க்கு -2 கால்குலேஷனில் 69. 71லேருந்து -2, அதாவது ஏ போர்டில் -1 ஆகும், பி போர்டில் -2 ஆகும். அப்படி வரும்போது இங்கே 69 பிசி மேட்ச் ஆகுது. ரிசல்ட்டு 969. இந்த ரூட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 535ல் பிசி 35. இந்த 35 ஒரு போர்டு பவர் பண்ணால் 85 வரும். 85ல் 70, ஏ போர்டில் 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7, 5ல் வந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்குது. அப்போது லாஸ்ட்டில் 73 கிடைக்குது. இந்த 73 வந்து ஒரு 573ன்னு வரலாம், அல்லது 78ன்னு பவரில் வந்ததுன்னா ஒரு 078ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 ரூட்டு மேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து போன வாரம் 727, அதுக்கும் வந்து புதன்கிழமைலேருந்து மேட்ச் பண்ணுறோம். புதன்கிழமையோட ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து பிசி மட்டுமே கூட எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். 12க்கு அடுத்த நம்பர் 22. இதே 12ல் வந்து ஒரு போர்டு பவர் பண்ணோம்னா, சி போர்டு மட்டும் பவர் பண்ணோம்னா 17 கண்டினியூவேஷன் 27. இதில் நமக்கு ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் வந்து 727 ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ நமக்கு அதே ரூட்டில் வந்து இந்த 22க்கு அங்கே 12க்கு 17 சி போர்டு பவர் பண்ணோம். இங்கே 22க்கு 27க்கு 37ன்னு போகணும். ஓகே, 27க்கு 37ன்னு போகணும். ஒரு வேளை 27க்கு 37 போகாமல் +1 47ன்னு
நாளைக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா போன வாரம் 27, மறுபடியும் நாளைக்கு வந்து 37ன்னு ஃபாலோ ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 27க்கு வந்து இன்னும் 47ன்னு போகணும், அல்லது 36ன்னு கூட கண்டினியூஷன் ஆக வாய்ப்பு இருக்குது ரிவர்ஸில். இப்போ 36ன்னு வரும்போது ஒரு 31ன்னு வரலாம். போர்டில் 1 வரும்போது ஒரு 331ன்ற நம்பர் 331ன்ற மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பிசி மட்டும் அந்த 17க்கு 27 மேட்ச் பண்ண மாதிரி நம்ம 116 22ல் பிசி மட்டும் 20 ஏபியில் 72 82ன்னு ஒரு வேளை இந்த போர்டு பவர் ஆகி 22ல் அங்கே 12க்கு நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா புரியும், பொறுமையாக 12க்கு போர்டு 17 27 கண்டுச்சு. இங்கே 27க்கு 37 இல்லை 36 வரலான்ற மாதிரி. அது ஒரு வேளை ஏபி 72 82 ஃபாலோ ஆச்சுன்னா இதில் வந்து 7282 நமக்கு கிடைக்குது. ஒரு 282ன்னு வரலாம், அல்லது செகண்ட் டிஜிட்டோ தேர்ட் டிஜிட்டோ கட் ஆனால் 722ன்னு வரலாம். ஓகே, ஃபைனலாக வந்து போன வாரம் மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட் வீக் வந்து அதுக்கு முந்தின வாரம் 858 வந்து அதுக்கு 1 டே பிஃபோர் 048 48க்கு 58ன்னு ஃபாலோ ஆயிடுச்சு. இதே க்ளூ நம்பர் வந்து 154 54க்கு 53, அவ்வளோதான் போர்டு பவரு. இப்போ நமக்கு 35 35க்கு ஒரு 34 36 நம்ம எடுத்துட்டோம். 36க்கு 31 பவர் எடுத்துட்டோம். ஒரு வேளை பிசி 35க்கு 34 போகும்போது 39ன்னு வரும். 39 ஆல்ரெடி போன வாரம் வந்ததுனால அந்த ரூட்டும் மேட்ச் ஆகிறது கஷ்டம்தான். அதனால் அந்த ரூட் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து 809 வந்த வாரம் அந்த ரூட் வந்து போன மாதத்தோட கடைசி வாரம்னு நினைக்கிறாமா. அந்த ரூட்டும் வந்து நமக்கு ஃபாலோ ஆச்சுன்னா கூட புதன்கிழமையோட ரிசல்ட்லேருந்து அன்றைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. க்ளூ நம்பர் வந்து ரிசல்ட்டு 427, க்ளூ நம்பரோட பிசி 33, பவர் பண்ணால் 88, கண்டினியூஷன் 99 அல்லது 09 ப்ளஸில் போகும். அப்படி போகும்போது தான் வருது. நமக்கு அப்படி எடுத்தால் கூட இங்கே 22ஓட பவர் 77, கண்டினியூஷன் 88, அங்கே 88 99 அண்ட் ப்ளஸ் 09 எடுத்தோம். இங்கே 77 88 கண்டினியூஷன் 98ன்னு போனோம். 98 வந்து 98ம் அகைன் இந்த வீக்கில் வந்து வந்திருக்கிறதுனால இதுவும் வந்து வெள்ளிக்கிழமை அதிகபட்சம் ரிப்பீட் நம்பர் ஃபாலோ ஆகாது. அதனால் இந்த ரூட்டும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இல்லை. ஃபைனலாக வந்து நம்ம 20 கேல்குலேஷன் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 535ஓட பிசி 35க்கு ஒரு 20 கேல்குலேஷன். 20 திடீர்னு ஃபாலோ ஆகிடும். 55 கிடைக்கிது. 55 வந்ததுன்னா ஒரு 255 நம்பர் வரலாம். ஓகே, டோட்டலாக வந்து நம்ம எல்லா நம்பரும் மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ரூட்டில் எடுத்த கெஸ்ஸிங்கில் 777 அண்ட் 677, 573, 078, 331, 722, 255. ஓகே, டோட்டலாக வந்து 7 நம்பர்ஸு இம்பார்ட்டண்ட்டில். இதில் வந்து நாளைக்கு ஃப்ரைடேக்கு என்னோடய தனிப்பட்ட கெஸ்ஸிங்கில் வந்து இந்த 7 நம்பருமே எனக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் வந்து பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 77, 78, 22, 31 இந்த 4 செட்லேருந்து பிசி வரலாம். ஓகே, எனக்கு தனிப்பட்ட கெஸ்ஸிங்கில் வந்து 777, 078, 331, 722, 255 இந்த 5 நம்பர் பர்சனலாக எனக்கு ஸ்ட்ராங். ஓகே, உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. பிசி கொடுத்துட்டேன். அண்ட் வந்துட்டு தனிப்பட்ட என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பர் கொடுத்துட்டேன். போர்டு வந்து நாளைக்கு ஒரு 7 2
வரலான்ற மாதிரி இருக்குது. 7 அதில் பவரில் வந்தால் 2ன்னு வரலாம். மிஸ் ஆச்சுன்னா ஒரு 5 வரலாம். ஓகே, லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.